தனுஷ், ராஜ்கிரண், நித்யா மேனன், சத்யராஜ், பார்த்திபன், அருண் விஜய்னு நிறைய முக்கிய கதாபாத்திரங்கள் நடிப்பில் தனுஷ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் இட்லி கடை. தனுஷ் அவருடைய டைரக்ஷனில் ரீசெண்டாக ராயன் படம், அப்புறம் நிலவுக்கு என்மேலே நடி கோபம், இந்த மாதிரியான படங்களில் இட்லி கடை ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா படத்தோடைய ட்ரெய்லரே ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக ஒரு மெலோ ட்ராமாவாக இருக்குது. ஏற்கனவே ஒரு பாப்பாண்டி மாதிரியான படங்கள்லாம் எடுத்தவர். ஸோ இந்த படம் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில். ஸோ இந்த படம் ட்ரெய்லர் பார்த்த பிறகு நமக்கு என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சோ அதை பூர்த்தி செய்ததா இல்லையா, உண்மையில் படம் எப்படி இருக்குது, எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. வெல்கம் டு மூவி மேன். தேனி பக்கத்தில் சங்கராபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு சின்ன இட்லி கடை வைத்திருப்பவர் தான் ராஜ்கிரண். அவருடைய மகன் தனுஷ். அவருக்கு கிராமத்தை விட்டு நகரத்துக்கு போகணும் அப்படின்ற ஆசை. அவர் பெரிய செஃப் ஆகி பேங்காங்கில் வேலை செய்கிறார். எங்கே வேலை செய்கிறாருன்னா சத்யராஜ் அவருடைய ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு. ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் அது. அவருடைய மகன் அருண் விஜய், சத்யராஜுடைய மகன் அருண் விஜய். ஸோ ஒரு கட்டத்தில் ராஜ்கிரண் ஊரில் இறந்து போகவே திரும்ப ஊருக்கு வராரு. இங்கே அந்த சாதாரண இட்லி கடை திரும்ப ரன் பண்ணணும், அப்பா விட்ட தொழிலாக ரன் பண்ணணும்னு அவர் ஏன் நினைக்கிறாரு, அப்படி ரன் பண்ணுறதெல்லாம் அங்கே லோக்கலில் அவருக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, பேங்காங்கில் இருக்கக்கூடிய அவங்களுக்கும் தனுஷுக்கும் ஏற்பட்ட கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பேசக்கூடியது ஒரு லேயர். இது ஒரு லேயர். இது படத்தை நிறைய லேயர்ஸில் பார்க்கலாம். ஒரு பேரண்டிங்காக எடுத்துக்கிட்டால் ராஜ்கிரண் அவருடைய மகன் தனுஷை எப்படி வளர்க்குறார் அப்படிங்கிறதும், சத்யராஜ் அவருடைய மகனை அருண் விஜய் எப்படி வளர்க்குறாரு, இந்த ரெண்டு பேரண்டிங் இருக்கக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட், அது ஒரு லேயர். கில்ட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ தனுஷ் அம்மா அப்பா விட்டுட்டு வெளிநாட்டில் இருக்கார். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தாய் தந்தையை ஒழுங்காக நம்ம பார்க்க முடியல, கடைசி காலத்தில் அவங்க கூட இருக்க முடியலன்னு ஒரு சின்ன ஒரு கில்ட் ட்ரிப் படம் ஃபுல்லாகவே அவருக்கு இருக்கும். இந்த பக்கம் சத்யராஜுக்கு அவருடைய மகன் அருண் விஜயை இப்படி வளர்த்துட்டுமேன்ற ஒரு மைல்டு கில்ட் ட்ரிப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸில் பேசக்கூடிய ஒரு படம் தான் இட்லி கடை. படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, படம் பார்க்கவே ரொம்ப விஷுவலி ப்ளசண்ட்டாக இருந்தது. படத்தில் காட்டப்பட்ட அந்த கிராமம், வயல், அவங்களுடைய வீடு, கடை, இரவு நேரத்தில் அந்த கிராமம் எப்படி இருக்குது, அந்த ஊர் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் டிசைனாக, ஆர்ட் ஒர்க் ப்ளஸ் அந்த சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லி பார்க்கவே படம் விஷுவலாக ரொம்ப அப்பீலிங்காக நல்லா இருந்தது. ஆனால் அது படத்தில் பேசப்பட்ட ஒரு முக்கிய கான்செப்ட் அஹிம்சை. இந்த காலகட்டத்தில் வர படங்கள்லாம் வயலன்ஸ் ரொம்ப என்கரேஜ் பண்ணுது. ஹீரோ எது செஞ்சாலும் சரி, ஒரு பணத்தை கொள்ளையடிக்கிறாரு, செட்டில் ஆகிறாரு, நம்ம வாழணுன்னா எது வேணால் சரிதான் அப்படிங்கிற காலகட்டத்தில் நான் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு எத்திக்கல் வேல்யூ படத்தில் இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ராஜ்கிரண் அப்படின்னாலே தொலைதறியே அப்படி ஏட்டி எழுத்து கட்டிக்கிட்டு கறி சாப்பிட்டுட்டு கையில் அருவாவோட ஆலையிற ஆலையை அஹிம்சை பேச வச்சுருக்கிறாங்க, இட்லி கடை நடத்த விட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கவே நல்லா இருந்தது. நாம் ரூட்டடாக இருக்கணும், நம்ம இங்கேருந்து எந்த வெளிநாடு போனாலுமே சரி, நம்ம ஊர், நம்ம கிராமம், மக்கள், அங்கே இருக்க கோயில், திருவிழா அப்படின்னு சொல்லி கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பாயிண்ட். பட் அது இன்னொரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்குது. இப்போ கிராமத்தில் ஜாதிய ரீதியிலான பிரச்சனை, அப்படி இல்லைனா பொருளாதாரம் சார்ந்து முதல் தலைமுறை பட்டதாரி படிச்சுட்டு இப்போ தான் நகரத்துக்கு ஒரு வேலை வாய்ப்புக்காக போயிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் திரும்ப இந்த படத்தை பார்த்துட்டு இல்லை நம்ம கிராமத்துக்கே வரணும் அப்படின்னு நினைப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன டிபேட்டபிளான ஒரு டாபிக் தான் அந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு. தேடி தேடி பார்த்தாலும் இதுக்கு மேலே பாசிட்டிவான விஷயங்கள் படத்தில் இல்லை. படத்தோடைய முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னா, படத்துடைய கதை ஒரு மெல்லிசான ஒரு சின்ன கான்செப்ட் வச்சுட்டு அது மேலே நிறைய ஹெவியான வெயிட்ஸ் வச்ச மாதிரி இருந்தது. குருவி தலையில் பனங்காய் வச்ச மாதிரி ஒரு சாதாரண ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதில் யூஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, நிறைய ஐடியாஸ் உள்ளே இருக்குது. பட் அதெல்லாம் தாங்குகிற அளவுக்கு கனமான கதை இல்லை அப்படின்னு சொல்லலாம். இட்லி கடை அதுதான் படத்தோடைய டைட்டில். இட்லி கடையை மையப்படுத்தி தான் கதை நகருது. அப்போ அந்த இட்லி கடைக்கும் ஊருக்கும் உள்ள தொடர்பு என்ன, தனுஷ்க்கும் அந்த ஊர் மக்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அதை எப்படி சரி செய்கிறாங்க, அவங்களுக்குள்ள எப்படி பாண்ட் ஏற்படுது, இது எல்லாமே இந்த இட்லி கடையை வைத்து தான் சொல்லப்படுது. அப்படிங்கிறதால இட்லி கடையை ஒரு கேரக்டராக மாறணும் இல்லையா, அப்படி மாறலை இந்த படத்தில். இப்போ நீங்கள் தேவர் மகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டவுனுக்கு போன ஒருத்தர் திரும்ப கிராமத்துக்கு வராரு. அங்கேயே அவங்க அப்பா இறந்த பிறகு அங்கேயே ஸ்டே பண்ணுறாருன்னும் போது அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்காக அவர் அங்கே இருக்கிறாரு, ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இங்கே இட்லி கடைங்கிறது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. அது ஊர் மக்களுக்கு எந்த வகைத்துலையும் பெருசாக ஹெல்ப் பண்ண மாதிரி காட்டப்படலை. 1-2 சீனில் சாப்பிட்றாங்க, ஸ்கூல் பசங்களுக்கு காசு வேணாம்ப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவங்க அப்பா. அப்படின்னும் போது அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் கிராமத்தில் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க, டெய்லி சாப்பிட போகிறது கிடையாது. அப்போ இந்த ஊர் மக்களுக்காக இந்த கடை என்ன பண்ணுச்சு, எதனால் இவங்க மேலே ஒரு பெரிய சென்டிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ் எதுவுமே அந்த இட்லி கடையை சுற்றி பில்ட் பண்ணப்படலை. அந்த இட்லி கடையை ஒரு லைவ்லினஸாக இல்லை. இப்போ ஒரு ஹோட்டல்னால் நீங்கள் தலைவன் தலைவி படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ஹோட்டல் எவ்வளோ லைவ்லியாக காட்டுவாங்க, இவ்வளோ பேர் வருவாங்க, போவாங்க, சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஹோட்டலாக அது இல்லை. படத்தில் தனுஷே அந்த படத்தில் இட்லி சாப்பிட மாட்டார் கடையில். ஒரே ஒரு கேரக்டர் தான் ரெகுலராக அவங்க அப்பா காலத்துலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு மாண்டேஜுக்கு 1-2 பேர் சாப்பிடுவாங்களே தவிர அது ஒரு ஹேப்பனிங்கான ஒரு கடையாக, அது அந்த ஊர்லேயே ஒரு சூப்பரான ஹோட்டல்லையா அப்படிங்க காட்டுறதுக்கான ஒரு நல்ல காட்சிகளே தெளிவாக இல்லை. தனுஷ் அந்த படத்தில் ஒரு வாய் இட்லி சாப்பிட்ருந்தார், அப்படி கண்ணை மூடி அவங்க அப்பா சாப்பிட்ட அந்த இட்லி கிடச்சிருச்சுன்ற மாதிரி ஒரு ஸ்பார்க் இருந்தால் தான் அது எவ்வளோ அப்பீலிங்காக இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு காட்சி இல்லை.
அவருடைய மனைவி நித்யா மேனன் ஒரு இட்லி அந்த கடையில் சாப்பிட்ருந்தா அப்படி ஒரு காட்சி இல்லை. அவர் கூடயே இருக்கிறார் இளவரசு, அவர் கூட அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி காட்சி கிடையாது. பார்த்திபன் இந்த படத்தில் வந்து அவங்க அப்பாவால் அந்த கடையில் சாப்பிட்டேன்னு சொல்லுவாரே தவிர அதுக்கு ஒரு காட்சி கிடையாது. அப்போ நமக்கு அந்த இட்லி கடை வந்து ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தலை. இந்த கடை ஏன் இந்த ஊருக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சீனுமே கன்வின்சிங்காக அந்த படத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனை. நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சரியாக இல்லை. ஒரு கேரக்டர் ஏன் எப்படி இருக்க கேரக்டர் இப்படி மாறுச்சுன்றதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் சரியாக கிடையாது. ஊர் மக்கள் வந்து ஏன் வந்து தனுஷை முதல்ல ஏற்றுக்கல, எப்போ அவங்க ஏற்றுக்க ஆரம்பித்தாங்கங்கிற அந்த டிரான்சிஷனே கரெக்டாக கிடையாது. அவ்வளோ பெரிய சண்டை நடக்கும் அங்கே. வெளியூர்லேருந்து ஒரு ஆள் வந்து தனுஷை போட்டு அடிப்பார், அருண் விஜய் அடிச்சிட்டு இருப்பார். அப்போ ஊர் மக்கள்லாம் கை கட்டி வெடிக்க பார்ப்பாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ எப்படி இந்த சப்போர்ட் வந்துச்சு, மக்களுடைய ஆதரவு அவருக்கு ஏன் கிடச்சிது, நடுவில் என்ன நடந்தது அப்படிங்கிறதுலாம் நம்ம கிளியராகவே இல்லை. படத்தில் நிறைய ஐடியாஸ் குட்டி குட்டியாக நல்லா இருந்தது. அப்ஸ்ட்ராக்டான சீன்ஸ் வச்சுருந்தாங்க நல்லா. தனுஷ் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா ராஜ்கிரண் வந்து கனவுல அவர் வந்து எழுப்புற மாதிரி, அவருக்கு அந்த ரெசிபி எப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி, ஒரு இடத்துல கோயிலில் ஒரு ஆவியாக இருக்கும், அந்த இடத்துல அவர் நடந்து போகிற மாதிரி. ஸோ இப்படி ஒரு 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 கண்ணுக்குட்டி மூலமாக அவங்க அப்பா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நிறையா சீன்ஸ் நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் இதெல்லாம் பெரிய பெரிய டூல்ஸ், இதெல்லாம் வந்து பெரிய விஷயத்துக்காக யூஸ் பண்ணணும். இந்த படத்துக்கு அவ்வளோ வெயிட்டேஜே இல்லை. கேரக்டரை பார்க்கும்போது தனுஷ் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. சட்டலாக இந்த படத்துக்கு ஏற்ற ஒரு ஆக்டிங் நல்லா டீசெண்டாக பண்ணியிருந்தார். நித்யா மேனன் அவங்களும் இந்த படத்தில் வழக்கமாக அந்த தனுஷ் அண்ட் நித்யா அவங்களுடைய காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். இது இந்த படத்தில் அவங்க டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வர 1-2 சீன்ஸ்க்கும் ரசிக்கப்படியாக இருந்தது. ராஜ்கிரண் அப்படின்னு எடுத்துக்கும்போது அவருடைய கேரக்டர் வந்து ஒரு மாதிரி ப்ரீச்சியாக இருந்தது. அவர் வசனமாக பேசுகிறார், இப்படி தான்ப்பா நம்ம ஊருப்பா மண்ணுப்பா அதுப்பா இதுப்பான அவர் பேசுகிறதெல்லாம் ரொம்ப ப்ரீச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சில திணிப்புகளாக இருந்தது. இப்போ எக்ஸாம்பிள் அவருடைய கடையில் வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, ஹோட்டலில் சாப்பிட்ட பின் இலையை எடுக்கவும் இல்லை கை கழுவும் மேடம் இப்படி தானே எழுதியிருப்பாங்க. அவர் வந்து அஹிம்சையை பற்றி எழுதியிருப்பாருங்க. ஸோ இது வந்து படத்துடைய கான்செப்டுக்காக கொண்டு போய் அங்கே உள்ள ஹோட்டல்களை சம்மந்தமே இல்லாமல் ஒன்று எழுதுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறையா அந்த மாதிரி கேரக்டர் வந்து இருந்தது. ராஜ்கிரனுக்கு பேராக கீதா கைலாசம் நடிச்சிருப்பாங்க. அவங்க கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சட்டிலாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இப்போ அவர் ராஜ்கிரண் இறந்த போது என்ன நினைப்போம், அவங்க வெடிச்சு அழுவாங்கன்னு நினைப்போம். ஆனால் அவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நிறைய இடத்துல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுடைய நடிப்பு இந்த படத்தில் அந்த கேரக்டரைசேஷனே நல்லா இருந்தது. இந்த மாதிரி படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. சமுத்திரக்கனியோட கேரக்டர், இந்த மாதிரி படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. சமுத்திரக்கனி ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ஒரு காமெடியாக காமிச்சாலும் அப்புறம் அவர் கேரக்டருக்குள்ளே போய் அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸ் ஒரு மாதிரி கன்னிங்கான கேரக்டர் அப்படின்னு அவருடைய டோன் மாறுறது அதை நல்லா பண்ணியிருந்தார். பார்த்திபன் ஒரு போலீஸ் கேரக்டர் வருவார். அவர் வர்றதும் அவருக்கு இயல்பான சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. அவருடைய கேரக்டருமே வந்து எதுக்காக அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒரு இட்லி சாப்பிட்ற மாதிரி வச்சுருந்துருக்கலாம். ஏன் இதை பண்ணுறாரு, எதுக்காக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லை. இளவரசோடைய கேரக்டர் வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வந்து தன் பெத்த அம்மாவுக்கே அவர் யாருன்னு தெரில அப்படின்னோடனே அந்த ஊர்லேயே அவர் ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் நல்ல காரணம் தான். பட் எப்படி இதுக்கப்புறம் சமாளிக்க போகிறாங்க, வெளிநாட்டில் இருக்கும்போது சம்பாதிக்கிறதும் ஒரு கிராமத்தில் வந்து அவங்க லைஃப் எப்படி ஓட்டுவாங்க, ஃபேமிலிக்காக திரும்ப வந்துட்டாங்க ஓகே. ஆனால் கூட படம் ஃபுல்லாக தனுஷ் கூட உட்காந்து மாவாட்டிக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி கூடவே இருக்கணும்னு ஒரு கேரக்டர் வச்ச மாதிரியான ஒரு கேரக்டர். பட் எஸ்பெஷலி அவரோட சீன் ஒன்று நல்லா இருந்தது. அவர் ஊர்லேருந்து வீட்டுக்கு வரும்போது அவருடைய மனைவி அவருடைய பசங்கள்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னும் போது அவர் வாசலில் நிற்பார், அவங்க அதெல்லாம் பேசுவாங்க. அதுக்கு அப்படி கேட்டுட்டு ரியாக்ட் பண்ணிவிட்டு அப்படி உள்ளே வர்றதுங்க, அந்த காட்சி ஓரளவே நல்லா இருந்தது பார்க்க. சத்யராஜ் கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு புவர் பேரண்டிங்கான ஒரு எக்ஸாம்பிளாக அருண் விஜய் எவ்வளோ மோசமாக வளர்த்துருக்காரு. வழக்கமாக வந்து பொண்ணு பையனாக இருந்தால் பொண்ணு மேலே தான் அப்பாவுக்கு பாசம் அதிகம், ஆனால் பையன் மேலே பாசம் காட்டக்கூடிய ஒருவர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நல்லா இருந்தது. பட் ஆனால் அந்த கேரக்டர் ஆர்க்கில் ஒரு குழப்பம் இருந்தது. ரொம்ப நல்லவர் மாதிரியும் இருக்கார், திடீர்னு அருண் விஜய் செய்கிற தப்புக்கு உடனடியாக போகிறாரு, அப்புறம் கிளைமேக்ஸில் திரும்பி நல்லவராக ஆகிறாரு. ஒரு கிளாரிட்டியில் அவர் நல்லவரா கெட்டவரான்றது இல்லாமல் ஒரு மாதிரி குழப்பத்திலே இருந்தது. அருண் விஜய் அவரோட கேரக்டர் வந்து ஒரு ஈகோ, அந்த ஈகோ எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகணும் அப்படின்னு ஒரு அளவு இருக்கு இல்லையா, அதை தாண்டி படம் முழுக்க வந்து அவரோட ஈகோ இவ்வளோ பெருசு ப்ளே பண்ணுமான்ற அளவுக்கு அதை நம்ப முடியாத அளவுக்கு ஒரு வில்லனை வந்து இப்படி பில்டப் பண்ணணுன்றதுக்காகவே அந்த கேரக்டர் வந்து வலிச்சு இப்படி வச்ச மாதிரி இருந்தது. நான் ஒரு ஈகோவான ஆள்டா, உனக்கு வில்லை, நான் உன்னை சண்டை போடுவேன், உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பேங்கிற மாதிரியான ஒரு இதுக்காக திணித்து பண்ணப்பட்ட மாதிரி இருந்தது அந்த கேரக்டர். அதே போல் ஷாலினின்னு ஒரு கேரக்டர், தனுஷை லவ் பண்ணக்கூடியவங்க, கல்யாணம் பண்ணலான்னு இருந்தவங்க. அவங்க இப்போ கேரக்டர் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் வில்லனிக்காக காமிப்பாங்க, உங்கள் அம்மா அப்பாவே செத்தாலும் எனக்கு கூட கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரி காட்டுற ஆள் கடைசியை வந்து நம்மளாம் வில்லனா அப்படின்னு கேட்டு அழும்போது இவ்வளோ கொடுமை பண்ணியம்மா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்படி நிறைய கேரக்டர்ஸ் அவங்களுடைய ஆர்க்ஸ் வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம், கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓவராலே சத்யராஜ் ஒரு பையன், அருண் விஜய் அவங்க பொண்ணு, அந்த ஃபேமிலியை காட்டும்போது அவ்வளோ பெரிய ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்க, பேங்காங்கில் பெரிய தலையாக இருக்காங்க, பொலிட்டிக்கலி என் பக்கம் தான் அப்படின்றவங்க வந்து ஊருக்குள்ளே ஒரு சின்ன இட்லி கடைக்கிட்ட வந்து அந்த ஊரில் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நம்புகிற மாதிரியே இல்லை. ஸோ அதெல்லாம் ரொம்ப வீக்கான ரைட்டிங்காக இருந்தது. ஓவராலாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, படத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது, ஐடியாஸ் ஒன்று நல்லா இருக்குது, பெரிய பெரிய விஷயங்கள் படம் பேசுது. பட் அதுக்கான ஸ்டேஜிங் பார்த்திங்கன்னா ரொம்ப போராக இருக்குது.
ஓவராக நிறைய ஃபிலாசபி உள்ளே பேசப்படுது, நிறைய ஓவர் ட்ராமாட்டிக்காக இருக்குது. இப்படிலாம் இருக்கிற படம் அதுக்கு அந்த வெயிட்டேஜை தாங்கக்கூடிய அளவுக்கு கதை இருக்கணும் இல்லையா, அந்த அளவுக்கான கதையாக இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு ரொம்ப எமோஷன் பிடிக்கும், நெஞ்சு நெக்கிற மாதிரியான படங்கள், இந்த மாதிரி கிராமத்து மண் வாசனை படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம். நீங்கள் படம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நிறையா திரைப்படங்கள் பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகி மூவி மேனுடன். நன்றி.